நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாப்புலேஷன் மக்கள் தொகை. இந்த இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் உள்ள மக்கள் தொகையை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ த டேம்ன்றது அந்த வார்த்தை, ரைட்டா? இந்த வார்த்தை டேம்ன்ற வார்த்தை என்ன வார்த்தை? பாப்புலேஷன் என்ற வார்த்தை, ரைட்டா? த டேம் அப்படின்றது வார்த்தையானது எந்த வார்த்தையானது? பாப்புலேஷன் அப்படின்னா மக்கள் தொகை என்ற வார்த்தையானது ரெஃபர்ஸ்னால் குறிக்கிறது. எதை குறிக்கிறது? டு த நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் ஏ டிஃபைன்டு ஏரியா அப்படின்னா. டு த நம்பர் ஆஃப் பீப்புள்னால் எத்தனை, அதாவது நம்பர் என்னது? எத்தனை, எண்ணிக்கை. அப்போ நம்பர் ஆஃப் பீப்புள்னால் மக்கள் தொகை, மக்களின் எண்ணிக்கை. லிவிங் இன் ஏ டிஃபைன்டு ஏரியா, லிவிங்னா வாழ்கிறார்கள். இன் ஏ டிஃபைன்டு ஏரியா வரையறுக்கப்பட்ட பகுதி, குறிப்பிடப்பட்ட பகுதி, ரைட்டா? சொல்லப்பட்ட பகுதி. அப்படின்னா தமிழ்நாடுன்றது ஒரு குறிப்பிடப்பட்ட பகுதி. இது தமிழ்நாடு. அதுக்கு மேலே போனால் ஆந்திரா, கேரளா இதெல்லாம் இருக்குது. அப்போ தமிழ்நாடுக்குள்ளே உதாரணமாக சொல்கிறேன், இது ஒரு குறிப்பிடப்பட்ட பகுதி. தமிழ்நாடுன்றது ஒரு குறிப்பிடப்பட்ட பகுதி, வரையறுக்கப்பட்ட பகுதி, சொல்லப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இதில் எத்தனை மக்கள் வசிக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுவது தான் பாப்புலேஷன், மக்கள் தொகை என்று சொல்லுவார்கள், ரைட்டா? இப்போ இந்தியா நாடளவில் பார்க்கும்போது இந்தியான்ற ஒரு குறிப்பிடப்பட்ட பகுதி. அப்போ இந்தியாவில் எத்தனை மக்கள் வாழ்கிறார்கள்ன்றது பாப்புலேஷன், ரைட்டா? த டேம் பாப்புலேஷன் ரெஃபர்ஸ்னால் குறிப்பிடுகிறது டு த நம்பர் ஆஃப் பீப்புள்னால் எத்தனை மக்கள் லிவிங் வாழ்கிறார்கள் இன் ஏ டிஃபைன்டு ஏரியா குறிப்பிடப்பட்ட பகுதியில் வாழ்கிறார்கள் என்பதை குறிப்பிடுவது தான் மக்கள் தொகை. த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடி அப்படின்றான். த ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லி கணக்கில் படிச்சிருக்கீங்களா? லாஸ்ட் சாப்டர் வருது இல்லையா? லாஸ்ட் சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு வருது இல்லையா? அது புள்ளியியல்னு சொல்லுவாங்க, கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. அதான் புள்ளியியல்னு சொல்லுவாங்க. த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடி அப்படின்னா புள்ளி விவர ஆய்வுகள். ஸ்டடினா படிப்புகள், ஆய்வுகள். இந்த இடத்துல என்ன சொன்னோம்? படிப்பு நம்ம படிக்க போகிறோம், அதை எவ்வளோ இருக்குன்னு கணக்கெடுக்க போகிறோம், ரைட்டா? ஸ்டடின்றது கணக்கெடுத்தல், புள்ளி விவர கணக்கெடுத்தல் பிரகாரம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் குணங்களை கொண்டு, பண்புகளை கொண்டு. அப்படின்னா த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படி ஸ்டடி அப்படின்னா புள்ளி விவர கணக்கெடுப்பு. எதை வச்சு புள்ளி விவர கணக்கெடுப்பு? ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் பண்புகள், குணங்கள் ஆஃப் த ஹியூமன் பாப்புலேஷன். ஹியூமன்னா ஹியூமன்றது மனித ஜாதி, அதாவது மக்கள் தொகையின் மனிதர்களில், அதாவது மக்கள் தொகையில் உள்ள மனிதர்களில் பண்புகளை கணக்கெடுப்பும் ஆய்வுகள் இஸ் கால்டு டெமோகிராஃபி அப்படின்னா டெமோகிராஃபி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ டெமோகிராஃபி அப்படின்னு என்னது? மக்கள் தொகை என்ன சொல்லுவாங்க? மக்கள் தொகை இயல்னு சொல்லுவாங்க, ரைட்டா? மக்கள் தொகை இயல், ரைட்டா? அப்போ டெமோகிராஃபினா மக்கள் தொகை கணக்கெடுக்கும் இயல் அப்படின்றான். மக்கள் தொகை இயல் என்று அழைக்கப்படுகிறது. நல்லா பார்த்தோம். இந்த புள்ளி விவர ஸ்டடி படிப்புனா ஆய்வுகள் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ்னா, அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் மக்களின் பண்புகளை வைத்து புள்ளி விவர ஆய்வுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மக்களின் பண்புகளை ஆய்வு செய்து அதனோட புள்ளி விவர கணக்குகள் எவ்வாறாக அழைக்கப்படுது? டெமோகிராஃபி என்று அழைக்கப்படுகிறது, மக்கள் தொகையியல் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ ரீஜன்ஸ் ஆஃப் ஹை பாப்புலேஷன், ரீஜன்னா பகுதிகள், இடங்கள் ஆஃப் ஹை பாப்புலேஷன் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இடங்கள், பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தமிழ்நாட்டில் எங்கெங்கே அதிகமான மக்கள் தொகை கொண்ட இடங்கள்னு பார்ப்போம். 1 கோயம்புத்தூர், 2 சென்னை, 3 திருவள்ளூர், 4 காஞ்சிபுரம், வில்லுப்புரம், தருமபுரி, சேலம், மதுரை அண்டு திருநெல்வேலி. இத்தனை மாவட்டங்களும் இருக்கின்றன. த மோஸ்ட் பாப்புலேஷன் அதிகமான மக்கள் தொகை கொண்டது தான் சொல்லலாம். பாப்புலேஷன் அதிகமான மக்கள் தொகை கொண்டது. மோஸ்ட் பாப்புலஸ் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட்னா மாவட்டங்கள். அதிகமான மக்கள் தொகையை, இந்த பாப்புலேஷன் போட்டாலே அதிகமான மக்கள் தொகையை கொண்டன்னு அர்த்தம். கொண்ட மாவட்டங்கள் இருக்கின்றன. எங்கே? இந்த ஸ்டேட், இந்த மாநிலத்தில். இந்த அனைத்தும் இந்த மாநிலத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களாக இருக்கின்றன. அடுத்து நெக்ஸ்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர் த மெயின் காசஸ் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பீப்புள் இன் தீஸ் டிஸ்ட்ரிக்ஸ். ஏன் ஹை கான்சன்ட்ரேஷன் இதில் மட்டும் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுவும் இல்லையா? ஏன் வேறு மாவட்டங்கள் இல்லையா அப்படின்னு அவன் என்ன சொல்கிறான்னா, இதில் கான்சன்ட்ரேஷன் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறது அர்த்தம். கான்சன்ட்ரேஷன் குவிதல்னால் ஒரே இடத்துல போய் இருக்கிறது, ஒரு மாவட்டத்தில் அதிகமாக போய் இருக்கிறது, ரைட்டா?
அப்போ ஏன்னு சொன்னால் அவன் என்ன காரணம் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகள் இருக்கிறதுனால ரெண்டுமே இருக்குது. விவசாயங்கள் இருக்குது, தொழிற்சாலைகள் இருக்கிறதுனால மக்கள் வந்து இங்கே வந்து அதிகமாக வசிக்கிறாங்க, எல்லோரும் இங்கே வந்துடுறாங்கன்றான். அதான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அக்ரிகல்ச்சர்னா விவசாயம் மற்றும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இண்டஸ்ட்ரியலாக தொழிற்சாலை வளர்ச்சி இந்த ரெண்டும் இருக்கு. தொழிற்சாலை வளர்ச்சி மற்றும் விவசாயம் இருக்கின்றன. த மெயின் காஸ்ட் முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. எதற்கு? ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன். அதிகமான குவிதல் அதிகமாக மக்கள் வந்து இருக்கிறதுக்கு, அதிகமாக கூடுறாங்க, அதிகமாக வந்து இங்கே வந்து வாசிக்கிறாங்க. அதிகமான ஹை கான்சன்ட்ரேஷன்னா குவிதல், இந்த இடத்துல அதிகமாக வசிப்பதற்குன்னு வச்சுக்கோ. ஹை கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வசிப்பதற்கு, அதாவது ஹை கான்சன்ட்ரேஷனாக பாப்புலேஷன் அப்படின்னா அதாவது அதிகமான மக்கள் தொகையை இருப்பதற்கு இந்த இரண்டும், அதாவது ஹை கான்சன்ட்ரேஷனாக பாப்புலேஷன் சொல்லிட்டான். பாப்புலேஷன் மக்கள் தொகை, கான்சன்ட்ரேஷன் அதிகமாக, மிக அதிகமாக, அதாவது ஹையின மிக, கான்சன்ட்ரேஷன் அதிகமாகனு வச்சுக்கோ. இந்த இடத்துல அதாவது மக்கள் தொகை மிக அதிகமாக இருப்பதற்கு இந்த மாவட்டங்களில் தீஸ் டிஸ்ட்ரிக்ட், இந்த மாவட்டங்களில் முக்கிய காரணங்கள் மெயின் காஸ் வந்து விவசாயம் மற்றும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். அப்போ ரீஜன்ஸ் ஆஃப் மாடரேட் பாப்புலேஷன் அப்படின்றான். மாடரேட்னு என்னது? அது அதிகமான மக்கள் தொகை. இது மாடரேட்னா மிதமான, அதாவது அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை, நடுவில். மாடரேட் பாப்புலேஷன் அப்படின்றான். ரீஜன்ஸ்னு பகுதிகள், ஆஃப் மாடரேட் பாப்புலேஷன் மிதமான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள். ஏட்டா அப்போ கீழே இல்லை, அதிகமாகவும் இல்லை, நடுவில் இருக்காங்க. நடுவில் ஓரளவுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அப்போ திருவண்ணாமலை, குடலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், இந்த 4 மாவட்டங்களும் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு மாவட்டங்கள் ஹேவ் எ பாப்புலேஷன்னா மக்கள் தொகை இருக்கிறது. எவ்வாறாக? 30 to 35 லட்சம். இந்த 4 மாவட்டங்கள்லையும் 30 லட்சத்துலேருந்து 35 லட்சத்துக்குள்ளே இருக்காங்க. ஒன்று 30 இருக்கலாம், 31 இருக்கலாம், 32, 33, 34க்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. 30க்கு மேலேயும் 35 கீழேயும் இந்த 4 மாவட்டங்களிலும். அப்படின்னு 4 மாவட்டத்தில் சேர்த்து இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரைட்டா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 30லிருந்து 35க்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். ஹேவிய பாப்புலேஷன் மக்கள் தொகை இந்த 4 மாவட்டங்களில். அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களும் அர்த்தம் 30லேருந்து 35 லட்சம் வரைக்கும் இருக்காங்க அப்படின்றான். அப்போ நெக்ஸ்ட்டு வேலூர், திண்டுக்கல், விருதுநகர் 3 அண்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸ், இந்த 4 டிஸ்ட்ரிக்ஸையும் ஈச் ஹேவிங் அ பாப்புலேஷன் ஆஃப் இது 15 to 20. இந்த 4 மாவட்டத்துலேயும் 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம். அப்போ 4 மாவட்டத்தில் சேர்த்து இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 15லேருந்து 20 லட்சம் வரைக்கும் இருக்காங்க. அதர் தென் அக்ரிகல்ச்சர், இங்கே என்னென்ன தொழில்கள்னு பார்ப்போம். அதர் தென் அக்ரிகல்ச்சர்ஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் விவசாயங்கள் தவிர்த்து, அப்படின்னா விவசாயம் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கேயும் விவசாயம் இருக்குது. அதர் தென் அது தவிர்த்து அப்படின்னா விவசாயம் தவிர்த்து அப்படின்னா விவசாயமும் இருக்கிறது, இது தவிர்த்து இன்னும் சில தொழில்கள் இங்கே நடக்குதுன்னு சொல்கிறான். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அப்போ சிறு தொழில் செய்யும் தொழிற்சாலைகள், சிறு அளவில் தொழிற்சாலைகள். ஸ்மால்னா சிறு, ஸ்கேல்னா அளவில் உள்ள தொழிற்சாலைகள், சின்ன தொழிற்சாலைகள் இருக்கின்றன இங்கே. விவசாயம் அதர் தென் அக்ரிகல்ச்சர்னா விவசாயம் தவிர்த்து அப்படின்னா விவசாயம் இல்லாமல் இல்லை, விவசாயம் இருக்கிறது, அது போக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அண்டு ஃபிஷ்ஷிங்னா மீன்பிடித்தலும் இங்கே இருக்கின்றன. இந்த 3 இங்கே இருக்கிறது. அலாங் வித் ஃபிஷ்ஷிங்னா சொல்லிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறான். ஃபிஷ்ஷிங் அலாங் த கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்றான். அலாங் த கோஸ்டல் ஏரியாஸ்னால் கடற்கரை பகுதியில் மீன்பிடித்தல், இந்த 3 இருக்கிறது. இந்த அக்ரிகல்ச்சர் இருக்கிறது, சின்ன ஒரு அளவிலான தொழிற்சாலை இருக்கிறது, அண்டு மீன்பிடித்தல் ஃபிஷ்ஷிங் அலாங் த கோஸ்டல் ஏரியா. அப்போ கோஸ்டல்னால் கடற்கரை ஏரியா, கடற்கரை பரப்பில் மீன்பிடித்தலும் இருக்கிறது. இந்த 3ம் இருக்கின்றன. த மேஜர் ஆக்குபேஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னா இன் தீஸ் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த மாவட்டங்களில் இருக்கின்றன. த மேஜர் ஆக்குபேஷன் தொழில், ஒரு பெரிய தொழில், முக்கியமான தொழிலாக மக்களின் மேஜர் ஆக்குபேஷன் ஆஃப் பீப்புள்னா மக்களின் முக்கியமான தொழிலாக இந்த மாவட்டங்களில் இருக்கின்றன இந்த 3 கிட்ட. அடுத்து ரீஜன் ஆஃப் ஸ்பேர்சி பாப்புலேஷன். அப்போ ஸ்பேர்சின் என்னது? அதாவது குறைவான, மாடரேட்னா மிதமான, ஹை டென்சிட்டினா அதிகமான. அப்போ ரீஜன் பகுதிகள் ஆஃப் ஸ்பேர்ஸ்னா மிக குறைவான பாப்புலேஷன்னா மக்கள் தொகை. ஸ்பேர்சின் என்னது? குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் அப்படின்ட்டா. த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் அண்டு சிவகங்கை. அப்போ இந்த 5 மாவட்டங்களும் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ்னு சொல்கிறான். கோஸ்டல் என்னது? கடற்கரை
மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களில் கடற்கரை இருக்கின்றன, ரைட்டா. அதாவது கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ், கோஸ்டல் கடற்கரை மாவட்டங்கள் ஆகிய நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் அண்டு சிவகங்கை இவைகள் அனைத்தும் ஹேவ்னா வைத்திருக்கிறது less than 15 lakhs. அப்போ இதுக்குள்ள 15 லட்சத்துக்கு கீழே தான் மக்கள் தொகை இருக்காங்க இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும். எல்லா மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மக்கள் தொகை 15 lakhs 15 லட்சத்துக்கு கீழாக இருக்கிறார்கள். நெக்ஸ்ட்டு, த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் த பாப்புலேஷன் ஆஃப் less than 10 lakhs. இதில் நீலகிரி மாவட்டம் மட்டும் எனது 10 லட்சத்துக்கு கீழே தான் மக்கள் தொகை இருக்காங்க. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட், நீலகிரி மாவட்டம் ஹேஸ் இருக்கிறது பாப்புலேஷன்னா மக்கள் தொகை ஆஃப் எப்படி less than 10 lakhs பாப்புலேஷன். அப்போ 10 லட்சத்துக்கு கீழ் உள்ள மக்கள் தொகை கொண்டு இருக்கிறது. அப்போ நெக்ஸ்ட்டு, அப்போ நீலகிரி முடிஞ்சா. அப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி, ரைட்டா. அப்போ பாப்புலேஷன் டென்சிட்டின்னு என்னென்னு பார்ப்போம். அப்போ பாப்புலேஷன் டென்சிட்டினா மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவாங்க. பாப்புலேஷன் டென்சிட்டினா மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்றான். அப்போ த ஸ்டேட் ரேங்க்ஸ்னால் வகிக்கிறது, மாநிலம் இருக்கிறது, ரேங்க்ஸ்னால் பிடித்துள்ளது. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனோ, இப்போ விமல் என்றவன் ஸ்டூட் செகண்ட் ரேங்க் இந்த கிளாஸ் அப்படின்னா அப்போது அவன் 2வது இடத்தை பிடித்துள்ளான். ரேங்க்னா அந்த இடம், எந்த இடம், 2வது செகண்ட் ரேங்க் அப்படின்னா 2வது இடத்தை பிடித்துள்ளான் பள்ளிக்கூடத்தில், ரைட் அப்படின்றான். அது மாதிரி இந்த மாநிலம் ரேங்க்ஸ், மாநிலம் பிடித்துள்ளது, எதை பிடித்துள்ளது, 12th 12ஆம் இடத்தை பிடித்துள்ளது. எமங் த இந்தியன் ஸ்டேட்ஸ் இன் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா எமங்னா மாநிலங்களில், எதில் என்ன மாநிலங்களில், மாநிலங்களில் உள்ள பாப்புலேஷன் இந்த எமங் இந்தியன் ஸ்டேட்ஸ், இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு, இந்த ஸ்டேட்டுன்றது கூட தமிழ்நாடு குறிக்கிறது, தமிழ்நாடு 12ஆம் இடத்தை பிடித்துள்ளது. எதில், இன் பாப்புலேஷன் டென்சிட்டி. அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு 12ஆம் இடத்தை பிடித்துள்ளது இந்தியா அளவில். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 12ஆம் இடத்தை பிடித்துள்ளது. அதான் சொல்கிறேன், அந்த ஸ்டேட் ரேங்க்ஸ்னால் வருகிறது, பிடித்துள்ளது 12ஆம் இடத்தை பிடித்துள்ளது. எங்கே, எமங் த இந்தியன் ஸ்டேட்ஸ், எந்த எமங்னா இந்தியா மாநிலங்களில் அப்படின்னா எமங்னா அதில் பிடித்துள்ளது. என்ன விஷயத்துக்கு, இன் பாப்புலேஷன் டென்சிட்டி மக்கள் தொகை அடர்த்தியில் பிடித்துள்ளது, ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட், த நேஷனல் ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்ட்டான். அப்போ நேஷனல்னா தேசிய, ஆவரேஜ்னா சராசரி, அடர்த்தி பாப்புலேஷன் தேசிய சராசரி மக்கள் தொகை அடர்த்தியில். நல்லா பார்த்துங்க, தேசிய மக்கள் தொகை, இங்கே வா, தேசிய மக்கள் தொகை பாப்புலேஷன் சராசரி, அங்கே அதுக்கு இங்கே வா, சராசரி அடர்த்தி, இப்படி தான் படிக்கணும். அதான் நேஷனல் தேசிய மக்கள் தொகை ஆவரேஜ்னா சராசரி அடர்த்தியில் ஆஸ்பெர்னா இந்த 2011 ஸ்டேட்மெண்ட் பிரகாரம், ஆஸ்பெர் 2011 வருஷம் கணக்கெடுப்பின் பிரகாரம் அப்படின்னு அர்த்தம். ஆஸ்பெர்னா அதன் பிரகாரம். அப்போது 2011 கணக்கெடுப்பின் பிரகாரம், சென்சஸ் என்னது, கணக்கெடுப்பின் பிரகாரம் 382 என்று சொல்லப்படுகிறது. டென்சிட்டி எவ்வளோ சொல்லப்படுகிறது, 382. அதாவது இப்படி இந்த சென்டென்ஸ் எப்படி பண்ணால், ஆஸ்பெர் 2011 அப்படின்னா 2011 சென்சஸ்னால் கணக்கெடுப்பு. 2011 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் பிரகாரம், ஆஸ்பெர்னா அதன் பிரகாரம் மக்கள் தொகை அடர்த்தியின் ஆவரேஜ்ன்றது சராசரி. எதில், தேசத்தில் மக்கள் தொகையின் ஆவரேஜ் சராசரி அடர்த்தியானது 382 என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், சென்னை இஸ் த டென்சஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வித் 26,553 persons per ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றான். சென்னை தான் அதிகமான அடர்த்தி கொண்டது. டென்ஸ்னா அடர்த்தி, டென்சஸ்னா மொத்தம் அதிகமான அடர்த்தின்னு அர்த்தம். அப்போ சென்னை இருக்கிறது, அதாவது சென்னை இருக்கிறது. அப்போது அது சென்னை எப்படி இருக்கிறது, இஸ் த டென்சஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், அதாவது அதிகமான அடர்த்தி கொண்ட, டென்சஸ்ட்னா அதிகமான அடர்த்தி கொண்ட மாவட்டமாக இருக்கிறது. சென்னை இஸ் த டென்சஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்னா சென்னை வந்து அதிகமான அடர்த்தியான மாவட்டங்களை கொண்ட மாவட்டமாக இருக்கிறது. அதிகமான மக்கள் தொகையை கொண்ட, அதிகமான அடர்த்தி மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாக இருக்கிறது. எப்படி அதிகமான அடர்த்தினா, வித்து 26,553 persons. அப்போ 26,553 மக்கள் வசிக்கிறார்கள். எந்த இடத்துல, பேர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ பேர் ஸ்கொயர் கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டர் நீளம் 1 கிலோமீட்டர் அகலம் ஏரியா.
இந்த ஏரியாவுக்குள்ளே இத்தனை பேர் வசிக்கிறாங்க. ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே சென்னையில் இவ்வளோ பேர் வசிக்கிறாங்க. இது அதனால் இது அடர்த்தியான மிகவும் அடர்த்தியான பகுதி என்று சொல்லப்படுகிறது. ஃபாலோடு பை அப்படின்னு இதனை தொடர்ந்து, ஃபாலோடு பைனா இதனை தொடர்ந்து, இதுதான் முதல்ல அதிகமாக இருக்கிறது. இப்போ ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளவு? 26,553 ஸ்கொயர் கிலோமீட்டர். என்னது? 1 கிலோமீட்டர் நீளம், 1 கிலோமீட்டர் அகலம். அதுக்குள்ளே உள்ள பகுதிக்குள்ளே இவ்வளோ பேர் வசிக்கிறாங்க. அப்போ ஃபாலோடு பைனா இதனை தொடர்ந்து பை கன்னியாகுமரி. இதனை தொடர்ந்து என்ன வருது? அதிகமான மக்கள் வசிக்கக்கூடியது. இதை சென்னை. அதனை தொடர்ந்து 2வது இடத்துல என்ன வருது? இப்படி ஒன்றா வந்துட்டு இருக்கு. இதனை தொடர்ந்து என்ன வருகிறது? கன்னியாகுமரி அடர்த்தியாக இருக்கிறது, திருவள்ளூர் அடர்த்தியாக இருக்கிறது, காஞ்சிபுரம் இருக்கிறது, மதுரை, கோயம்புத்தூர், குடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சேலம், வேலூர் அண்டு திருச்சிராப்பள்ளி. இவைகள் அனைத்தும் இதற்கு பின்னாடி அடர்த்தியான ஒரு மாவட்டங்களாக வருகிறது. ரைட்டா? சென்னை தான் வருகிறது. ரைட். நெக்ஸ்ட்டு, தீஸ் ஆர் த ரீஜன்ஸ் வித் ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். தீஸ் ஆர்னா இவைகள் இருக்கின்றன. எவ்வாறாக? த ரீஜன்ஸ்னால் பிராந்தியமாக இருக்கின்றன, பகுதிகளாக இருக்கின்றன, இடங்களாக இருக்கின்றன. வித் ஹை டென்சிட்டி. ஹை டென்சிட்டினா அதிக அடர்த்தியை கொண்ட எதில்? மக்கள் தொகைகளில். ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். இந்த பகுதிகள் இது மேலே சொன்னப்பட்ட மாவட்டங்கள். அதுதான் சொல்கிறான். மேலே சொன்னப்பட்ட மாவட்டங்கள் இருக்கின்றன. தீஸ் ஆர் த ரீஜன். எவ்வாறாக இருக்கின்றன அந்த மாவட்டங்கள்? அது ரீஜன் பகுதிகளாக இருக்கின்றன, இடங்களாக இருக்கின்றன. எவ்வாறு? வித் ஹை டென்சிட்டி பாப்புலேஷன் அப்படின்னா அதிகமான மக்கள் தொகையை கொண்ட அதிகமான அடர்த்தியை கொண்ட மக்கள் தொகை, அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி கொண்டதாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, த லீஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். லீஸ்ட்னா குறைந்த, மிகவும் குறைந்த டென்சிட்டி அடர்த்தி, மிகவும் குறைந்த அடர்த்தியை, மக்கள் தொகையின் அடர்த்தியை கொண்டது. ரிக்கார்டர்னா பதிந்துள்ளது. அதாவது ரிக்கார்டர்னா ஆவணங்களில் பதியப்பட்டுள்ளது. எது? நீலகிரி தான் கம்மியான மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ளது. த லீஸ்ட் டென்சிட்டினா மிக கம்மியாக குறைந்த அடர்த்தியை கொண்டது. எதில்? பாப்புலேஷன், மக்கள் தொகையில் குறைந்த அடர்த்தியை கொண்டது. இஸ் ரிக்கார்டட் பதியப்பட்டுள்ளது. எதில் பதியப்பட்டுள்ளது? எவ்வாறாக பதியப்பட்டுள்ளது? நீலகிரியில் தான் பதியப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தான் குறைந்த மக்கள் தொகை இருக்கிறது என்று பதியப்பட்டுள்ளது. அண்டு அதர் டிஸ்ட்ரிக்ட்னா இதுக்கு அந்த மிச்சம் அண்டு மேலே சொல்கிறான். அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஹேவ் மாடரேட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். மீதி மாவட்டங்கள் அனைத்தும் மிதமான மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ளது. இது ஒன்று தான் லீஸ்ட். அடுத்து ரிலிஜன். ரைட்டா? ரிலிஜனுக்கு போமா. ரிலிஜன்னா மதங்கள். ரைட்டா? இந்தியாவில் அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன மதங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஹிந்துயிசம் இருக்கிறது, இந்துக்கள். கிறிஸ்டின்காரங்க இருக்காங்க. அண்ட் இஸ்லாம்ஸ்னால் முஸ்லீம்காரங்க இருக்காங்க. ஆர் த மேஜர் ரிலிஜன்ஸ் இன் த ஸ்டேட். மேஜர்னா பெரிய மதங்கள் இந்த ஸ்டேட், இந்த மாநிலத்தில். இந்த ஸ்டேட்னா இப்போ யாரை குறிக்கிறது? தமிழ்நாடு தான் குறிக்கிறது. இந்த 3 மதங்களும், ஹிந்துயிசம், கிறிஸ்டினிட்டி அண்டு இஸ்லாம், இந்த 3 மதங்களும் ஆர் த மேஜர் ரிலிஜன்ஸ், பெரிய மதங்களாக இருக்கிறது. இந்த ஸ்டேட், இந்த மாநிலத்தில் இருக்கிறது. த ஹிந்துஸ் கன்ஸ்டியூட் த லார்ஜஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன். அப்படின்னா ஹிந்துஸ்னால் ஹிந்து மதம் கன்ஸ்டியூட்னா அமைக்கிறது, வகிக்கிறது, செயல்படுகிறது, இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஹிந்துயிசமானது கன்ஸ்டியூட்னா வகிக்கிறது. என்ன வகிக்கிறது? த லார்ஜஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன். அப்படின்னா இந்த 3 இதுலேயும் சேர்த்து அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ளது. எது? ஹிந்து மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள்னு அர்த்தம். ஹிந்துஸ்னா இந்து மக்கள், கன்ஸ்டியூட்னா அங்கம் வகிக்கிறார்கள். என்ன? எப்படி? த லார்ஜஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன். அப்போ மக்கள் தொகையில் இந்த மாவட்டத்தில், இந்த மாநிலத்தில் அதிகமான மக்கள் தொகையை கொண்டு இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வர்றான்னு பார்ப்போம். ஃபாலோடு பை யார்? இந்துக்கு அடுத்து எத்தனை மக்கள் அதிகமாக யார் இருக்காங்க? அப்படி கிறிஸ்டின் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதுக்கடுத்து 3வது இடத்துல யார் இருக்கா? முஸ்லீம்ஸ் மக்கள் இருக்கிறார்கள். ரைட்டா? அதுக்கு அடுத்து ஜெயினிசம், சீக்கிசம் அண்டு புத்திசம், இதுவும் ஒரு 3 மதங்கள் இருக்கிறது. இவைகள் அனைத்தும் அண்ட் த பீப்புள் ஆஃப் அதர் ரிலிஜன்ஸ் ஆர் ஆல்சோ பிரசன்ஸ் இன் த ஸ்டேட்ஸ். அப்போ இந்த மதங்களும் அது போக இன்னும் வேறு மத மக்களும் இந்த மாநிலத்தில் வாழ்கிறார்கள்ன்றான். நல்லா பார்த்துக்கோங்க. ஜெயின் மதம், அடுத்து சீக் மதம் அண்டு புத்திசம், புத்த மதம் மக்கள், இந்த 3 மதத்தை சேர்ந்த மக்களும் அண்டு மேலும் பீப்புள் ஆஃப் அதர் ரிலிஜன், வேறு மதத்தை சேர்ந்தவங்களும் மக்கள்
பீப்புள் மக்கள், ஆஃப் அதர் ரிலிஜன் வேறு மதத்தை சேர்ந்த மக்களும் ஆல்சோ ப்ரெசன்ஸ் இருக்கிறார்கள். எங்கே? இந்த ஸ்டேட், இந்த மாநிலத்தில் இருக்கிறார்களா, வசிக்கிறார்கள்னு அர்த்தம். ப்ரெசன்ஸ்னு இருக்கிறார்கள். நீ இந்த இடத்துல எப்படி போட்டுக்கணும்னா, ஆக்சுவலி மீனிங் ப்ரெசன்ஸ்னு இருக்கிறார்கள் தான், ஆனால் நீ இந்த இடத்துல வசிக்கிறார்கள்னு போட்டுக்கோங்க. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது 1/2 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கும்.